Say hi guys, welcome to KO Codes Array Series. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ஷார்ட் கலர்ஸ். ஓகே, ஸோ ஷார்ட் கலர்ஸ்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இன்புட் வந்து ஒரு அரே கன்சிஸ்ட் ஆஃப் 0 1 அண்ட் 2, அதாவது அரே கன்சிஸ்ட் ஆஃப் ஜீரோஸ் ஒன்ஸ் டூஸ். ஓகேவா? ஸோ இந்த அரே இருக்கு இல்லையா, ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்னா இதை வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணணும் இந்த ஃபார்ம் ஆஃப் 0 ஃபர்ஸ்ட், 1 ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் 2 செகண்ட், அது மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு இன்புட் அரே வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 0 2 0 1 1 2 0, இந்த மாதிரி நான் வந்து ஒரு அரே கொடுக்குறேன். ஓகேவா? இந்த அரேல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 9 எலிமெண்ட்ஸ் இருக்க அரே. ஓகேவா? இதுதான் அரே. ஓகே, இதோட n வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ எனக்கு இதோட அவுட்புட் என்னன்னா, இதுல வந்து எத்தனை 3 ஜீரோஸ் இருக்கா? 0 0 0, எத்தனை ஒன்று இருக்கு? 3 ஒன்ஸ் இருக்கு. 1 1 1 2 2 2. ஸோ 3 0 3 1 3 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற அரேவை இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி யூ ஹாவ் டு சேஞ்ச். இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஓகே. தோணுதுன்னா, லைக் இந்த கொஸ்டினை வந்து நான் சால்வ் பண்ணணும். பட் எனக்கு வந்து லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ், அதாவது எஃபிஷியண்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. இது மாதிரி நான் சால்வ் பண்ணி மட்டும் செய்யணும். அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, ஆ, ஐ வில் டேக் த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் ஹியர். ப்ரூட் ஃபோர்ஸ்னா எனக்கு வெறும் சால்வ் பண்ணணும், லைக் அது எஃபிஷியண்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, ஓகே. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு ஹேஷ் மேப் எடுத்துப்பேன். ஓகே, ஒரு ஹேஷ் மேப் இன்ட்டு இன்ட்டு எடுத்துப்பேன். ஓகே, அதுக்கு வந்து லைக் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த அரேவை ஐட்ரேட் பண்ணிட்டு ஒரு ஒரு எலமெண்ட்டா, ஓகே, ஸோ ஒரு ஒரு எலமெண்ட்டா ஐ வில் கோ. அதாவது இப்போ ஐட்ரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா, 0 கவுண்ட் கிடைக்கும். 0 கவுண்ட் 3, அதுக்கப்புறம் வந்து 1 கவுண்ட் 3, ஓகே, 2 கவுண்ட் 3. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி கிடைக்குது அப்படின்னா இதுக்கு இதை கவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது லைக் இப்போ 0 வந்து எனக்கு 3 கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் 3 இண்டெக்ஸ்ல வந்து அதாவது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஃபில் ஃபில் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அரே வித் 0. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அரே வித் ஜீரோஸ், அதாவது எத்தனை கவுண்ட் 0 கவுண்ட் எத்தனை கிடைக்குதோ அந்த அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபில் செகண்ட் செட் ஆஃப் ஒன்ஸ், அதாவது செகண்ட் செட் ஆஃப் ஒன் கவுண்ட் ஆர் ஈக்குவல் ஒன் கவுண்ட்னு வச்சுப்போம், அதை வந்து ஃபில் வித் ஒன். ஓகே, இதுவே அடுத்து லாஸ்ட் ஃபில் லாஸ்ட் செட் ஆஃப் டூஸ். ஓகே, லாஸ்ட் செட் ஆஃப் டூஸ், அதாவது டூ கவுண்ட், டூ எத்தனை இருக்கு? 3 டூ இருக்கா? அந்த 3 டூவையும் வந்து ஆஃப்டர் த அரே அரேஞ்ச் பண்ணிக்கணும். லைக் 3, சாரி 2 3 டூஸ் வந்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த அரே இப்போதைக்கு எம்டியா இருக்கா, நான் மேப் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். என்ன பண்றேன்னா, நான் ஐட்ரேட் பண்ணி எத்தனை 0 இருக்கு, எத்தனை 1 இருக்கு, எத்தனை 2 இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ எனக்கு வந்து 0 இருக்கு அப்படின்னா, 0 வந்து 3 0 0 0 0 லைனா போட்டுவேன். ஓகே, 1 1 1 2 2 2, இந்த இந்த ஸ்பேஸ் வந்து கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஓகே. ஓகே, ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸில் என்னன்னா, நான் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த லாஜிக் கரெக்ட். இந்த லாஜிக் ஆக்சுவலி டைம் வைஸ் எஃபிஷியன்ட். ஓகே, இந்த ஃபில் பண்ற லாஜிக் வந்து டைம் எஃபிஷியன்ட் தான். ஸோ இந்த லாஜிக் தான் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண தேவையில்லை, லைக் ஆல்மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு வச்சுக்கோங்க. பட் இந்த மேப் யூஸ் பண்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்எஃபிஷியன்ட். ஓகேவா? மேப் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணாம வித்தவுட் யூசிங் மேப் வி ஹாவ் டு ஃபைண்ட் த அவுட்புட். ஓகேவா? ஸோ நீ வந்து இன்டர்வியூர் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த அப்ரோச் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அண்ட் இது நீங்க சால்வ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது என்ன பண்ணா, ஒரு மேப் இனிஷியலைஸ் பண்ணிட்டியா, என்ன பண்ணுவேன்னா ஃபார் ஆட்டோன்ற ஐட்ரேட்டர் வேரியபிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆட்டோ இஸ் ஃபார் ஐட்ரேஷன். ஸோ அந்த அரே நான் எடுத்துக்கிறேன். ஓகே,
ரொம்ப சிம்பிள். இப்போ மேப் வந்து எம்பி நான் போட்டிருக்கேன்னா எம்பி ஆஃப் ஐடி ப்ளஸ் ப்ளஸ் இப்படி நான் போட்டு ஃபர்ஸ்ட் கவுண்ட் எடுத்துப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு கவுண்ட் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா இந்த தடவை வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண மாட்டேன், வைல் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகே, int I is equal to 0. ஓகே, while I less than array dot size. ஓகேவா, y less than array dot size. இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து அசைன் பண்ணும் கரெக்டா, array of I equal to 0. ஓகே, இது இது வந்து ஃபர்ஸ்ட் 1 சால்வ் பண்ண போறேன். அடுத்து என்ன பண்ணுவேன்னா I வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, I ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் எம்பி ஆஃப் 0 மைனஸ் மைனஸ். ஓகே, இது என்ன மீன் பண்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்கிட்ட வந்து இப்போ மூணு மூணு ஜீரோ இருக்குன்னு வச்சுக்கோ, நீ எம்பி ஆஃப் 0 அப்படின்னு ஆக்சஸ் பண்ண அப்படின்னா 3ன்ற அவுட்புட் ஒன்று கிடைக்கும். ஓகே, பேசிக்கா மேப் நீ இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து இந்த இடத்துல கீ. ஓகே, இந்த இந்த 0ன்ற கீ கொடுத்து நீ இந்த மேப்ல ஆக்சஸ் பண்ணா ஃபார் 3 0 இருக்குன்னா உனக்கு 3ன்னு அவுட்புட் வரும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வைல் லூப்பு எவ்ரி டைம் உள்ள வர வர இட் வில் டூ இஸ், ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் 0 அசைன் பண்ணிட்டு ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். அதே மாதிரி இந்த மேப் ஆஃப் 0 லைக் இந்த கவுண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிடும். லைக் ஒரு ஒரு இண்டெக்ஸ்லையும் நான் வந்து அசைன் பண்ணும்போது இந்த மேப் ஆஃப் 0 வந்து நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே வரேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் இங்கே போட்டுக்கிறேன், இஃப் மேப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 பிரேக். ஓகே, பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா வைல் லூப்பை பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகும்னா நீ ரன் பண்ணும்போது லைக் while I less than array of size, அதுக்கப்புறம் வந்து array of I is equal to 0, I plus plus, இதே இதே லைக் இது இந்த சீக்வன்ஸை you have to do it again, like while I less than array dot size. ஓகே, இப்போ 1க்கு array of I equal to 1, again I plus plus. இப்போ map of 1 map of 1 என்னது, map of 1 மைனஸ் மைனஸ் அதை டிக்ரிமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து if map of 1 is equal to 0 break, while loop இந்த கண்டிஷன்ல பிரேக் பண்ணா போதும். ஓகே, அடுத்து இதே மாதிரி ஃபார் 2 ஃபார் I less than array dot size. ஓகே, array of I is equal to 2 I plus plus map of I, sorry map of I இல்ல map of 2 minus minus if இது வந்து மைனஸ் மைனஸ் கொடுக்கக்குள்ள மைனஸ் ஈக்குவல் டு 1 ஆர் எனி திங் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ இது எதாவது கொடுக்கலாம். எஸ், இஃப் மேப் ஆஃப் 2 is equal to 0 break. ஓகே, ஸோ இப்போ நீ அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ண அப்படின்னா அது சார்ட்டட் அரேவாக தான் இருக்கும். ஸோ இந்த லாஜிக்ல எதுவும் டவுட் இருக்கா? ஹலோ, இல்லண்ணா இல்லண்ணா டவுட் இல்லை. புரியல. டவுட் இல்லண்ணா. ஓகே, ஸோ இப்போ இதோட கோட் இம்ப்ளிமெண்டேஷனை பார்ப்போம். output expected output. ஓகே, ஃபைன், சால்வ்டு, சக்சஸ்ஃபுல். உனக்கு தெரியுதா? தெரியுதுண்ணா. ஸோ ஆக்சுவலி லீட் கோட்ல ஒரு சின்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன், அதில் நான் டைப் பண்ணியிருப்பேன், பட் இங்கே நான் சால்வ் பண்ணேன். ஓகேவா, ஜஸ்ட் சேம் ஆன்சரை வந்து இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா சொல்லி கொடுக்கும்போது இந்த கண்டிஷனை வந்து நான் லாஸ்ட்ல போட்டேன். ஸோ இந்த கண்டிஷன் வில் கம் ஃபர்ஸ்ட். ஓகே, இதுதான் வந்து இஷ்யூ. ஸோ இப்போ இந்த கோட் வைஸ் பார்த்தீங்கன்னா
int n is equal to array dot size and map of income int mp லைக் அதாவது மேப் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து iterate the map for count checking and then I is equal to 0. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு while loop போட்டு ஜீரோஸ் எல்லாத்தையும் வந்து அரேல அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்த while loopக்குள்ள 1 அடுத்து 2. ஓகேவா? ஸோ இது பண்ணாலே you will be able to sort the 0 1 and 2. ஸோ இதில் என்ன ட்ராபேக்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், மேப் வச்சு நம்ம வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ மேப் வச்சு பண்ணாம இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 1 count 2 count 3 count அதாவது இப்படி வச்சுக்கலாம். சாரி, 0 count. ஓகே, 0 count 1 count 2 count இப்படின்ற வேரியபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, 3 வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ப்ளஸ் கிடையாது அண்டர்ஸ்கோர் 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து அசைன் 0 அசைன் பண்ணிக்கலாம். 0 count is equal to 1 count is equal to 2 count is equal to 0. அதாவது என்ன மீன் பண்றேன்னா இது மூணுத்துக்கும் வந்து 0 அசைன் பண்ணிக்கிறேன், லைக் இனிஷியலைஸ் பண்றேன். ஓகே, இப்போ ஐட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா இஃப் என்னது லைக் ஐட்ரேட் பண்ணும்போது இஃப் ஐடி ஈக்குவல் டு 0 0 count plus plus. ஓகே, else if it equal to 1 1 count plus plus else பார்ட்ல 2 count plus plus. ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்து இந்த லாஜிக். இது சேஞ்ச் பண்ணிட்டோமா? இப்போ நமக்கு மேப் யூஸ் பண்ணாம 0 இருக்குல்ல, 0 இடத்துல வந்து 0 கவுண்ட்னு மாற்றணும். மேப் ஆஃப் 0க்கு பதிலாக 0 கவுண்ட் அப்படி மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து மேப் ஆஃப் 1 இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து 1 கவுண்ட் மாற்றிப்போம். ஓகே, ஸோ பேசிக்காக என்னன்னா இப்போ ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருந்தேன், மேப் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கு பதிலாக 3 வேரியபிள் அசைன் பண்ணி நான் அதே சேம் அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் வைஸ் இது எஃபிஷியன்ட் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸ்பேஸை மட்டும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து இன்ஸ்ட் ஆஃப் யூசிங் த மேப் we are using 3 வேரியபிள்ஸ். ஸோ இப்போ இதை நீ ரன் பண்ண அப்படின்னா சால்வ் ஆகிடும் கரெக்டாக. இப்போ நீ சப்மிட் பண்ணாலும் இட் வில் கிவ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.